வாழ்க்கை வரலாறு அனைத்தும் நன்கர முடிந்தவன் தானே தெரியும். ஆனா மற்றவருக்கு தெரிய வேண்டும். ஆமா, எனக்கு சந்தேகம் வந்ததும் வராதுமா. என்னது? நீ யாராருக்கு எப்படி பிறந்த? ஒரு ஆணுக்கு பண்ணுங்கதான். அதவா அப்ப ஆணுக்கு பொண்ணுக்கு பிறந்த பிள்ளையா நீ? நான் அப்படி அல்ல. ஆம்பளைக்கு பிறந்தாள் நான். இது சொந்தம். ஆமா. என்னடா ஆம்பளை எப்படிதான் புள்ள பிறக்கிறது? அது இல்ல என்ன 2022 பிறகுதா? இது பழைய கதை. இது இல்ல ஆம்பளை எப்படி புள்ள பிறகு? நான் அப்படியே பிறந்தேன். எப்படி ஆம்பளைக்கு தான் பிறந்தேன். யாராருக்கு? பன்னகாபுரி பட்டணம். பன்னகாபுரி அல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். பன்னகாபுரி பட்டணம். அந்த பன்னகாபுரி பட்டணத்தை அரசன் ஆண்டு வல்ல அசுரன் ஆண்டு வந்தான். அவன் பேரு பஸ்மாசூரன். அவன் காரணத்தினால எப்படி பிறந்தேன் என்றால் அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதான் ஏன் அவனை பேசுற? அந்த 10 வருஷ சமத்தினால் நானே
ஏன்னா இந்த சாட்டிக்கு வேலை கிடையாது. 3 சாட்டிக்கு வேலை கிடையாது. ஏம்பா கோழி மாதிரி கட்டியாந்து அடிச்சா கொண்டுடுவோம். சொல்லுப்பா. அந்த 3 சாட்டிக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. சரி சொல்லுப்பா. ஆமா ஏன் ஷாட்டிக்கு வேலை கிடையாது? ஏன் ஷாட்டி நான் திரிக்கலையா? ஐயோ திரிக்கல இல்ல, அது இன்னைக்கு ரெட்டியார் ஆகி போச்சு. ஓ நீ செட்டியர் ஆயிட்டியா? ஷாட்டை இன்னைக்கு ரெட்டியார் ஆகி போச்சு, நான் செட்டியார் ஆகிட்டேன். நான் என்னது? நானு நீ போய் கவுன்சிலருக்கு நில்லு போ. எலெக்ஷன் அப்புறம் தம்பி எதை சாப்பிட்றியா? எதை சாப்பிட்றியா? மனுஷ வச்சு அப்படித்தான். இது வரைக்கும் ஒருத்தர் காசு வாங்கினா தானே யாரு? 120. எப்படி என்றால் அந்த பண்ணவர் விடுறதையே தகத்தோடு நீதி காலத்திலேயே பேருமுக நற்கத்தை அடைய வேண்டும் அப்படி என்று திக்குட்டி மறந்து விட்டான். அவன் புறப்பட்டு போகக்கூடிய காலத்திலேயே நாரத பெருந்தையார் சந்தித்தார். ஆமா அவர் பாத்திரம் விழுந்து மன்னர்கள் பற்றி ஆசீர்வாதத்தை பெற்று ஐயா இது வந்து நோக்கம் என்ன என்று கேட்க நாரத இடத்துல இவர் தெரிவித்தான் பேருமுக நற்கத்தை அடைய வேண்டும் அப்படி என்று இருந்த இடத்துல இருந்த பேருமுகம் கிடைக்குமா? அதனாலே நான் திக்கு வச்சு மறந்து புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு உரைக்க அதுக்கு நாரதர் பார்த்தார். அப்பா திக்கு வச்சு செய்த விட அவனை எடுத்து மேற்கொள்ள வேண்டும். ஈசன் வச்சு ஓடி வருவார். அவர் வந்து விழுந்து வாங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு சத்தியத்தையும் பெற வேண்டும் அப்படி என்றார். சத்தியத்தை வாங்கி என்ன கேட்கறது அப்படின்னு சத்தியத்தை வாங்கி கொண்ட உடனேயே வீரர்கள் 32, ஆயுதங்கள் 32, இசைக்கர்கள் 32, காதல் 32, கலங்கள் 64. இதிலேயே வில் வாழ்க்கை தோமரம் பிட்டி வாழை இட்டி வாழ்த்தோடு சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் கடத்தில் எடுக்காது. எந்த வருவதாலும் சரியே வைத்திரு அப்படி என்றால் அவள் பசி பற்றி அறிவன் அப்படின்னு வரத்தை காரணம் என்று உரைக்க கல்லுக்குள்ள இருக்க நேரைக்கும் கற்பத்தில் சென்று படித்த சாத்து அடிக்க விட பரம்பரை வேண்டி அது தமத்தை கடிதம் செய்யலாம். வச்சு ஈசன் ஓடி வர அவர் வாத்திரை விழுந்து வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்று எதற்கான சத்தியத்தை பெற்றான். நாரதர் சொன்னதின் பிரகாரம் யார் சிறந்திலே எதிரி என்று வரக்கூடிய யார் சிறந்திலே வலது கரத்தில் வைக்கின்ற அவர் வசிவரத்தில் எரிய வேண்டும் அப்படி என்று வரம் கேட்க தட்டான் என்று வைத்த ஈசன் கொடுத்தார். ஆமா வரத்தை வாங்கி வந்தார். வரத்தை வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்திலேயே மீண்டும் நாரதன் குறுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வர வாங்கினியா அப்படி கேட்டார். ஐயா நீங்கள் சொல்றது போல ஈசன் நேரம் பார்த்தேன், சத்தியத்தை வார்த்தையும் பெற்றேன் அப்படி என்றார். ஆமா தேவனை சூழ்ச்சி உனக்கு தெரியாது. வரம் கொடுத்து போய் நினைச்சிய எதிரோட தலையில கைய வைக்கிற அவன் எரிஞ்சாதான் போச்சு. ஒண்ணு கொண்டு போடுவானே நீ என்ன செய்ய போற அப்படி எடுத்து வைக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். கேட்ட உடனே வரம் கொடுத்து வந்தாலே கைய வைடாம ஆமா நாரத பரிகாரம் கொடுத்தா. அதன் பிரகாரம் மீண்டும் தவம் செய்ய ஈசனுடைய வர ஈசா இது வர மெய்தானா இல்லை நீ கொடுத்தவரை போய் தான் அப்படி என்று ஈசன் சரியா கையை வைக்கிற துரத்தி கொண்டு ஓடினான். ஓடி மூங்கில் போதிலே போய் மறந்து உடனே இவன் அசுரம் ஆகினாலே இது ஏதோ புதிதாக மூங்கில் போய் உற்பத்தியாகத்தான் இருக்கின்றது அப்படி என்று இதன் உள்ளதான் பரமக்கல்ல இருக்க வேண்டும் அப்படி நடத்தவன் ஆகி அவன் உருவத்தை அகற்றி ஒரு கருவிட்டு உருவெடுத்து இவன் துளத்துக் கொண்டே போனான். அவர் அடைபட்டு போய் கொண்டே இருந்தார். விடவில்லை. பார்த்தாரே ஏது நம்ம இவன் கொண்டு விட போது இருந்தது அப்படி என்று மீண்டும் ஓடி ஐவேலம் காரோடு ஏற்பாடு செய்து அருள் வந்து கொண்டார். ஐவேலம் காட்டுக்குள்ளே ஐவேலம் காய்க்குள்ளே போய் அமர்ந்தார். பார்த்தான் உடனே உருவெடுத்து சுய உரு பெற்று சொல்லக்கூடிய இல்லாத மனம் ஒரு தோன்றுகிறது. இந்த மனத்தெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படி என்று அந்த உருவத்தை ஏற்றி ஒரு வெள்ளாட்டுக்கார உருவெடுத்து ஒரு புறத்துல இருந்து வைத்து கொண்டே போனான். காலி பண்ணிட்டான். இருப்பது கால் பங்கு. ஆமா இதை பார்த்த நார பிறந்தையார் இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது நினைச்சாரு நினைக்கல தெரியாது. உடனே பார்த்தார் வைகுந்த வாசல் சின்ன முறையிட்டார். அப்பா தாத்தா நடத்தாத்தா நீங்க தான் காப்பாற்ற செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அப்படி உரைக்க வேறா இதுக்கு ஏதாவது நீதாட சொல்லணும் அப்படின்னா அவர் என்ன தெரிவித்தார்? யார் பகவான்? ஆமா தாத்தா ஒரு ஊரை ஏமாற்ற வேண்டுமா அப்படியானால் என்றால் ஒரு பிராமணனை சென்றால் ஒரு ஊரை ஏமாற்றி விடலாம். ஒரு பெண்ணாத்தாரை சென்றால் உலகத்தை ஏமாற்றி விடலாம். அப்படி எடுத்து உரைத்து நீ மாயமோகின் அவரை எடுத்து சென்றால் உங்களால இதுக்கு மேல சொல்ல வேண்டியதா உங்களுக்கு தெரியும். உடனே பார்த்தார் யாரு
வைகுந்த வாசன் அந்த உருவத்தை அகற்றி ஒரு மாயமாக ஒரு எடுத்து அழகான ஒரு பெண்ணா வெள்ளாட்டு கூட உருவத்தில் மேல் சென்ற அந்த அசுர இடத்துல எல்ல போய் நிற்க பார்த்தான் நறுமணமும் கவலைக்கூடிய வாசனை உள்ள திரைகள் மிகுந்த கண்டா கூப்பிடுற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த வாசனோடு போயிருந்தேன் தெரியுமே. இந்த உடனே இவன் பார்த்தான் உருவெடுத்தான் இந்த பெண்ணை பார்த்த உடனே பெண்ணை பார்த்த உடனே பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணு போய் பகவான் பண்ணாமா வாங்கி வரத்து மறந்தான் ஜெகன் மோகினியா போய் நின்ன உடனே பெண்ணே என்று பெண்ணே என்றும் மோகத்தான் செல்ல அப்ப பரமனை மறந்துட்டான். ஆமா இந்த காட்டு தான் இருக்கா வாங்கி வரத்தையே மறந்துட்டான் ஆமா ஒரு பெண்ணை மறந்தான் பெண்ணை பார்த்த உடனே இவன் கண்டே பெண்ணே அப்படின்னு மொய்க்க அவர் பார்த்தார் வா நீ நடுங்க அவங்க செய்யறா அல்லவா பச்சையெல்லாம் உண்மையில மறந்து மனஜலம் கழிக்க இதெல்லாம் துர்நாற்றம் வீசுகிறது ஒரே நாத்தம் கிட்ட வராத ஒரே நாத்தம் அப்படி புறக்கடிக்க இதை பார்த்து இதுக்கு என்ன வழி அப்படி கேட்டான் வா எங்கேயாவது காலகட்டத்தில் நீரையே எங்கேயாவது ஜலம் இருக்குமே அப்படியானால் ஆனால் குளித்து நீராடி வந்தால் நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கிறேன் யார் பகவான். ஆமா இவன் பார்த்தான் சொன்னார் தவிர இவர் கட்டி தூரம் இவர் வாங்கினால் ஜலம் இல்ல அப்படி செய்து விட்டார். ஓஹோ அவருடைய அருளால் எங்கேயுமே ஜலம் கிடையாது. எங்கேயுமே கிடையாது. 4 திசையில் ஓடி பார்த்தான் ஜலம் எங்கே திரும்பவில்லை. அங்கிருந்து ஓடி வந்து இவன் ஜலம் குறைய 4 திசையும் புத்துப்பட்டு போறதா கழுவலியா தான் கிடக்கும். அவன் போன நேரம் ஓடி வந்தான் பொய் வரத்தான் நான் நீராடி விட்டு குளித்து விட்டு அப்படி பொய் வரத்தான் முதல்ல இருந்த விட இப்ப நாத்து அதிகமா இருக்கு. நீ எங்கேயும் சென்று மாட்டால் குளம்பட்டியில சிறு ஜலம் இருக்குது அப்படி என்றால் உன் வலது கருத்துல அந்த ஜலத்தை தொட்டு மாடு மேயுது அந்த ஜலத்தை தொட்டு வலது கருத்தால் தொட்டு ஒரு சிறுசில வைத்துக் கொள்வாரே அப்படியானால் தோஷம் நீங்க குடிச்ச மாதிரி ஆயிடும். நாம 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி இவர் வாங்கினாலே ஒரு மாட்டால் குளம்பட்டியில சிறு ஜலத்தை ஏற்பாடு செய்தார். அவன் வாங்கிய வர எப்படி அவன் கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஏற்பாடு செய்த உடனே இவன் பார்த்தான் தண்ணியை பார்த்தான் வாதிக்க வரத்தை மறந்தான் வலதையால் நடந்து தொட்டான் தன் சிறுத்துல வைத்தான் பசுமதான் இருந்தான் அவனே இருந்தான் சொன்னால தான் கட்டா 4 பேர் அவனு இட்டு கட்டவன் இடாத கட்டவன் சொட்டு கட்டவன் பத்மாசுரன் தொடாத கட்டவன் ராவணன் இட்டு கட்டவன் மாபலி இடாத கட்டவன் துரியோதனன் இப்படி அதான் வாங்கி வர மறந்து அவன் இருந்தான். உடனே பரமேஸ்வரன் அவன் வென்று மச்சான் நான் சூரனை கொண்டு எழுதுவாயா அப்படின்னாரு. ஆஹா சூரன் தான் இந்த உருவத்துல வந்தப்பா மச்சான் உருவத்துல வந்து பகவான் உருவத்துல வந்து கருவண்டா வந்தான். ஆமா வெள்ளக்கடா உருவம் எடுத்து அப்படி என்று இவர் வர 5 நாள் உடனே நான் தான் மச்சான் வந்துருக்கியா வைகுந்தவாசன் நம்பர் வைக்கணும் 4 நாள் நான் வந்திருக்கிறேன் அப்படி உரைக்க வந்தார். எப்படி அசனை மாய்த்தாய் இரு கேட்டார். அதான் எரிஞ்சு சாம்பலா கிடக்கிறான். அதோ இருந்து சாம்பலா கிடக்கின்றான். மாயமொழி அவரை விடுத்தேன் அப்படின்னு வர நடந்த கதை வரலாற்றை சொல்ல அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த உருவத்தை எடுத்து காட்டி எப்படி அந்த பெண்ணை வானாயா ஏதோ நமக்குள்ள விபரீதம் வந்துடும் வானாயான்னு சொன்னார். கேட்க மறுத்த உடனே கேட்க மறுத்து மீண்டும் அந்த உருவத்தை எடுத்து காட்ட 2 பேர்களுக்கும் காதல் உண்டாகி தேவ விடரா தங்காது விஜய் விடரா தங்காது அசுர விடரா தங்காது என்ற வார்த்தை கிணங்க வீரியமாவோட பூமியில சிந்த இது பூமியில பரமுடைய வீரியம் பூமியை சிந்து எப்படி என்றால் பூமி பசுரரை பற்றி எரிந்து அப்படி என்று உடனே 20 கரை கொடுத்தாங்க. அந்த அறிஞர் பூமியில் படம் ஒண்ணும் 2 பேரும் கை கொடுத்து தாங்க தேயே 3.25 ஆளுக்குள்ளே ஒரு சிசு வாத்தார் தோன்றின அந்த விதவாகப்பட்டது. நாம தோண்டி உடனே பார்த்தார்கள் இந்த சிசுவை நாரதன் பார்த்து விட்டான். கைலாயம் எடுத்து செல்ல முடியாது, வைகுந்தம் எடுத்து செல்ல முடியாது. கரத்துல தோற்றமானாலே அறிகிற அம்சம் அறிகிற சொல் என்றும் அரிக்கும் அணக்கு பிறந்தால் அறிகிற சுதன் என்றும் கரத்தில தோன்றினாலே கையன் அரப்பன் என்றும் ஐயன் அரப்பதற்கு பேரிட்டு பக்கத்திலே தவம் செய்து கொண்டிருந்த வேள்வி மகானுடைய அருகாமையில் கொண்டு வைத்து விட்டு மன்னிக்கவும் புத்தமகாட்சியில வைத்து விட்டு இவர் மாகிய மறந்தார்கள். ஓஹோ அந்த ருத்ரமகாரி வளர்க்கப்பட்ட பார்த்தார் ஏதோ சிசு இருக்குது அப்படி என்று என்னை எடுத்து 4 மணி முழுவதும் வளர்த்தார். அந்த அரணுக்கும் அரிக்கும் அரணுக்கு பிறந்த கையன் அரப்பர் இருக்க விடன இலையாட்டும் தேவதை அடியன் அறிகிற சொன்ன இப்படி பிறந்த
இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் வரக்கூடிய நேரத்திலேயே என்னை பார்த்த இப்ப விவரமா புரியுது. நான் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நான் பிறந்தேன். நீ வந்து ஆணுக்கு தான் பிறந்திருக்க. விக்கி, நீ யாருக்கு பிறந்த? எங்க அம்மாக்கு எங்க அப்பா கிட்ட பாத்தியா? சொன்னாங்க கேட்டுக்கணும். அதோடு மட்டுமல்ல இந்த அரிகரசன் ஐயனார் ஐயனாரப்பதுரை ஆஹா எங்கு பார்த்தாலும் ஆஹா கிராமத்துக்கு அப்பால் தான் இருப்பேன். உண்மைதான். ஏன்னா எல்லை காக்கும் தேவதை. என் அனுமதி இல்லாது ஆஹா வேலை போத பைசாங்களோ ஆஹா வைப்பு சூனியங்களோ ஆஹா ஏவல்களோ ஏதோ அந்த கிராமத்துக்கு அணுகாது. இந்த கிராமத்துக்கு வராது வராது வராது. கிராம முன்சிபல் ஒரு பேரு, மணியக்காரர் கிராம மணியக்காரன் ஒரு பேரு எனக்கு. அப்படி இருக்க என்னுடைய பழக்க வழக்கம் என்னவென்றால் என்னங்க என் வளர்ப்பு தந்தை இருக்கிறாரே ஆஹா சுத்திர மகரிஷி, ஆய் அவர் சிவபக்தியிலே வல்லார், வல்லவன் சிவன் பூஜை செய்யக்கூடியவர். ஆஹா அந்த பூஜைக்கு ஆய் அருகால பூஜைகளுக்கும் நைவேத்தியம் எப்படி முடிக்க வேண்டும் அப்படி என்று என்று பூஜைக்கு ஏற்ப மலர்களும் மலர்களும் ஜலமும் கொண்டு வந்து கொடுப்பது என்னோட பழக்க வழக்கம். அப்படி இருக்க இருக்கே ஒரு நாள் நிறுத்தன்று ஆஹா நல்ல வளம் அதுக்கே சாரக்கூடிய நேரத்திலேயே நேரத்திலே யாரோ ஒரு உடன்தான் ஓடி வந்தார். என் அனுமதி இல்லாத உள்ளே நுழைய ஆஹா அவர்களை யுத்தம் செய்தேன். செய்தி யுத்தம் செய்யல வெற்றி ஒன்றுமே கிடையாது. கிடையாது. ஆமா உடனே நீ யார் என்று கேட்டேன். அவன் என்ன யாருன்னு கேட்டான். நான் அரியார் சோழன் என்று தெரிவித்தேன். அவனோ நான் வேள்வி மகாபலிபுரம் குப்பத்தில் பத்தமாகிய என் பேர் வீரமாங்காலன் என்றான். உடனே அவனை நண்பனாக மாற்றிக்கொண்டு செய்து கொண்டு துணைமத்தான் செய்து கொண்டு உறவாடி கொண்டு என் தந்திரத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன். வா என் ராத்திரி ஒரு உதவி உனக்கு தேவைப்படும், இவன் உனக்கு நண்பனா வச்சுக்க அப்படின்ட்டு எங்க அப்பா சொல்றாரு. அது மாதிரி அப்படி இருக்க நான் ஒரு நாள் நிறுத்தன்று நான் மலர் எடுக்க செல்வதை நிறுத்தி அவனை அனுப்பினேன். வா அப்பா பூஜைக்கு மலர் வேணும், செலவு வேணும், நீவே கொண்டு வாடா அப்படின்னு சொன்னான். என் பேச்சுக்கு மறுப்பு இல்லாத வார்த்தை தெரிவிக்காது. இவன் சென்றான். இவர் செல்லும் போது நந்தவனத்திலேயே யாரோ கன்னிகள் 7 பேர்கள் மலையாள கன்னிகள் இந்த நந்தவனத்தை பாழ்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உடனே பார்த்தான் இவன் வேலை என்ன அது வரைந்தாலும் இவன் செய்யணும். இது விட்டு அவள் அழகை பார்த்து அவளை மோகித்தான், காதலித்தான். உடனே பார்த்தார்கள் 7 பேர் பார்த்தார்கள். நாம் தப்பிக்க வேண்டும் அப்படி என்று இவரை கல்லூரத்தால் செய்துவிட்டு அவள் மலையாளம் சார்ந்தார்கள். என்னோட பூஜைக்கு நேரம் அது போன வீரமாக காணவில்லையே. அப்படி நான் தேடிக்கொண்டு சென்றேன். தேடிக்கொண்டு மாத்திரையே அவன் கல்லூரத்தால் என்ன ஆச்சரியம், யாருடைய வேலைத்தால் இருக்கும் அப்படி என்று ஓட்டோடு ஓடுவது என் தந்தை இடத்துல முறையிட்டேன். வந்தவள் மலையாள கதிகள் நாளே நீ என்ன செய்யற இந்த பொறுப்புறம் திருநேரம் உதவினாலே அவனை ஊர் வரை செய்ய எழுப்போம் அப்படின்னா போனேன். அவர் கொடுத்த பொறுப்பு உதவினாலே அவர் கல்லூரி இருந்தாலே சுய மாற்றி அடுத்து வந்தேன். வா நம்மையா ஆழம் பார்த்து போற ஆளுவோம் அவர் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படி தெரிவித்து என் தந்தையத்தை கேட்டேன். என் தந்தை தெரிவித்தார் இந்த உரு தோற்றெல்லாம் அவளை ஒண்ணு செய்ய முடியாது அப்படி என்று இந்த உரு தேகத்தி சோழி உரு கொண்டு நீங்கள் சென்றால் அவளை அடிமைப்படுத்த முடியும் அப்படி என்று எங்கள் தந்தை சுத்தமாக ஆட்சி சொல்ல அவர் வார்த்தையை கேட்டு மலையாள 7 பேர்கள் மலையாள கன்னிகள் 7 பேர்கள் அவளை அடிமைப்படுத்தி வந்தோம். வந்த நேரத்திலேயே மீண்டும் ஒரு நாள் நிறுத்தன்று இந்த நதி ஒன்று இருக்கிறது பேர் என்ன அந்த நதி அதில் செல்லக்கூடிய நேரத்திலேயே யாரோ 2 பெண்கள் ஓட விட்டு கொண்டிருந்தார்கள். ஆமா நான் அவளை பார்க்க அவள் என்னை பார்க்க கண்ணோடு கண்ணோக்க காதல் உருவாக்கியது. உடனே அந்த 2 பெண்களும் என் தந்தை ருத்தமகரிஷி ஆசீர்வாதத்தினாலே மனம் முடித்தோம். எங்க குடும்பம் 2 பொண்டாட்டி குடும்பம். அவங்க பேரு என் தந்தைக்கு 2 பொண்டாட்டி, எங்க அப்பாவுக்கு, எங்க அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி, இன்னொரு அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு 2 பொண்டாட்டி. குடும்பம் அந்த 2 பெண்களை மனதிலிருந்து எனக்கு என்ன வேறு என்றால் நான் புறனை மக்களை மன ஆளல் கொண்டாடும்
பொற்களை என்று எனக்கு ஒரு பேர். அவங்களும் இந்த வெளிமாவனூருக்கு பார்த்தா தொட்டமா இவள் பஸ்ல பார்க்க போனா தமிழ் கொடுங்கண்ணா வீரமங்கள்ண்ணா மச்சா முறை ஆயிப்போச்சு. ஓ, 2 பொண்ணு ஒரு ஆளு. ஆமா. அப்படி இருக்க நித்திய பழக்கத்தில் எங்கள் வேலை அப்படி என்னவென்றால் நீங்க எது வாகனம் ஒரு கதையில முந்தி முதல் எங்களுக்கு இடம் என்னன்னு கேட்டா மண்டகப்பட்டி இல்லைன்னு சொல்றாங்க. மண்டகப்பட்டு. ஆமா. ஒரு கதையில புத்தகவனம் புத்துப்பட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, செஞ்சு பார்த்தா இருக்குது அந்த மண்டகப்பட்டு. ஆமா. தெரியுதா? இந்த புத்தகவனத்தையே மனசுலே அது சோதி நாயிலேயே பலம் வருவது வழக்கம் குடும்ப சமையலாளத்தானே முன்னெடுத்தானே படத்தலைவன் வீரபா சந்தன பிடிப்பு தெரிந்து கொண்டு செல்வான். சொல்லுவா. அந்த நேரத்தில் யாரும் அகப்படக்கூடாது. வீரன் பிடிப்பதா பிள்ளை பிழைப்பதா பார்த்துக்கணுங்க. சந்தனப்படை ஆயிட்டான் அப்படி சொல்றாங்களே அது அவன் வேலை தான். அது வேலை. அப்படி இருக்க ஊரடை முட்டா சமாளத்தானே இந்த வனத்து வளம் வருவது வழக்கம். வணக்கம். இது ஒரு கதை. இப்படி இருக்க மீண்டும் போல ஒரு காலத்திலேயே அசுராக்கள் ஒருபுறமும் தேவர்கள் ஒருபுறமும் அமிர்தம் காலத்திலேயே அமிர்தத்தை அசுராக்கள் பறித்து தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று அங்கு மாயமோகின அவரை கொடுத்தார் பகவான். அங்கு ஒரு 500 ஒருத்தர் பிறந்தார். அது ஒரு கதை. அது ஒரு கதை. ஆமா. இப்படி இருக்க இந்த வந்த சமாச்சாரம் நல்ல அர்த்தராத்திரி நேரம் சோதி 15 நாளைக்கு சந்தவனை காண வேண்டும் என் மனதில் அழைக்க வேண்டும். ஆடினாலே எந்தாய் 10 நாளையோடு பார்த்துக்கும் சபையில குழுவில ஏற ஜீவாத்மாவோடு பார்த்துக்கும் நாடக ஆசாங்கள் நாடக அன்புகள் உன்னோட பார்த்துக்கும் நம்ம உள்ள இவ்வூர் கிராமவாசியோட பார்த்துக்கும் இறைவனோடு சேர்ந்த உண்ணாமலை சாவடி நாடக பேராசிரியர் பத்திரகாளி தாசன் என்ன சக்தி செல்வராஜ் அண்ணா வணக்கம் ஏழும் தெரியார் பழிவாளன் அனைவரும் நமஸ்காரம் அன்பு வணக்கமாக எந்த இருப்பார்கள் 2 பேரும் ஐயனார் பூரணி இறைக்க பூரணி வருவது